சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கிறோம். மத்திய கிழக்கு போர் இன்று அதன் 26வது நாளை எட்டியுள்ள நிலையில் மனித தாக்குதல்களையும் தாண்டி இயற்கை சீற்றம் ஒரு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது. ஒருபுறம் அமெரிக்காவின் 82வது வான்வழி படைப்பிரிவு அதிரடியாக களமிறக்கப்பட, மறுபுறம் USS ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பல் திடீரென செங்கடலை விட்டு வெளியேறி கிரீஸில் தஞ்சம் புகுந்துள்ளது உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ட்ரம்ப் முன்னெடுத்து வரும் பேச்சுவார்த்தை நாடகம் இப்போது ஈரானிய இராணுவத்தால் தவிடுபொடியாக்கப்பட்டுள்ளது. ராஜதந்திர ரீதியாக பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் இப்போது ஒரு சமாதான மையமாக மாற துடிக்கிறது. அதிபர் ட்ரம்ப் அனுப்பிய 15 அம்ச திட்டத்தை பரிசீலிக்கும் ஈரான் துணை அதிபர் JD வான்ஸுடன் மட்டுமே பேச தயார் என அதிரடி நிபந்தனை விதித்துள்ளது. அதேவேளை களத்தில் 88வது கட்ட ஏவுகணை தாக்குதலை IRGC தொடங்கியுள்ளதால் அமைதி பேச்சுவார்த்தைக்கும் போருக்கும் இடையிலான நூலிலை போட்டி தீவிரமடைந்துள்ளது. இந்த போரின் போக்கையே மாற்றக்கூடிய மகா புயல் எச்சரிக்கை மற்றும் இன்றைய போர்க்கள முழு விவரங்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். Fourth Monkey Connect coming soon. ஈரான் போர்க்களத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அசைக்க முடியாத வலிமையாக கருதப்படும் USS ஜெரால்ட் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பல் திடீரென செங்கடல் பகுதியை விட்டு வெளியேறியுள்ளது. ஈரானுடனான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த மெகா போர்க்கப்பல் ஏன் பின்வாங்கியது என்ற கேள்வி உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது. சர்வதேச ஊடக அறிக்கைகளின்படி USS ஜெரால்ட் ஃபோர்ட் தற்போது கிரீஸில் உள்ள நேட்டோ கடற்படை தளத்திற்கு சென்றுள்ளது. நீண்ட நாட்களாக போர் முனையில் இருந்ததால் கப்பலின் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகளுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பென்டகன் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் ஏதேனும் ரகசிய ராஜதந்திர நகர்வுகள் ஒளிந்திருக்கலாம். இருப்பினும் ஈரான் தனது ஹோர்முஸ் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவின் மிக முக்கியமான சொத்தான இந்த கப்பலை பாதுகாப்பதற்கான இடத்திற்கு மாற்றியிருக்கலாம் என இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது பேச்சுவார்த்தைக்கான அறிகுறியா, போரை குறைக்க அமெரிக்கா விரும்புகிறது என்பதை காட்டவே தனது பிரமாண்ட படையணியை செங்கடலில் இருந்து விலக்கியுள்ளதா? ஈரானின் அச்சுறுத்தல் பலித்ததா? ஈரானின் அதிநவீன ஏவுகணைகளின் இலக்கிலிருந்து தப்பிக்கவே இந்த தற்காலிக பின்வாங்கலா? ஜெரால்ட் ஃபோர்ட் வெளியேறியுள்ள நிலையில் அதற்கு பதிலாக வேறு ஏதேனும் போர்க்கப்பல்கள் அந்த பகுதிக்கு வரவுள்ளனவா போன்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தியுள்ள இந்த தருணத்தில் இராணுவ நிலைப்பாடுகளில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் மிக முக்கியமானது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் வெளியிட்ட வெற்றிகரமான பேச்சுவார்த்தை குறித்த தகவல்களை ஈரானின் உயர்மட்ட இராணுவ தலைமையகம் முற்றாக நிராகரித்துள்ளது. ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் சோல்ஃபஹாரி ஃபார்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அமெரிக்காவை மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்துள்ளார். அமெரிக்காவே, உங்கள் நாட்டின் உள்நாட்டு மோதல்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் அளவிற்கு சென்று விட்டதா? உங்கள் தோல்வியை ஒரு உடன்பாடு என்று கூறி உலகை ஏமாற்றாதீர்கள் என அவர் சாடியுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து கருத்து தெரிவிக்கையில், ஈரானின் விருப்பங்கள் நிறைவேறும் வரை பழைய ஒப்பந்தங்களுக்கோ அல்லது முந்தைய எண்ணெய் விலைகளுக்கோ திரும்பும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை என அவர் தெளிவுபடுத்தினார். ஈரானுக்கு எதிரான பகைமை அமெரிக்காவின் மனங்களிலிருந்து முற்றாக அழியும் வரை எவ்வித மாற்றமும் இருக்காது. எங்களை போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள். இதுவே எங்களது முதல் மற்றும் கடைசி வார்த்தை என சோல்ஃபஹாரி முழங்கியுள்ளார். இஸ்லாமாபாத்தில் 48 மணி நேரத்திற்குள் நேரடி சந்திப்பு நடைபெற வேண்டும் என பாகிஸ்தான், எகிப்து மற்றும் துருக்கி நாடுகள் அழுத்தம் கொடுத்து வரும் சூழலில் ஈரானிய இராணுவத்தின் இந்த அறிக்கை பேச்சுவார்த்தை மேசையில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் இந்த ஆக்ரோஷமான பதில் போர் உடனடியாக முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பை தகர்த்துள்ளது. மேற்கு ஆசிய போர்க்களத்தில் அமெரிக்கா இப்போது தனது மிக வலிமையான எலைட் படையை இறக்க தயாராகி வருகிறது. உலக புகழ்பெற்ற 82வது வான்வழி படைப்பிரிவை பென்டகன் போர் முனைக்கு அனுப்பவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பகைமையற்ற கப்பல்களை மட்டுமே ஹோர்முஸ் ஜலசந்தியில் அனுமதிப்போம் என ஈரான் புதிய நிபந்தனை விதித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த அதிரடி நகர்வு போரை மேலும் உக்கிரப்படுத்தியுள்ளது. சர்வதேச ஊடகங்களின் தகவல்படி ஹோர்முஸ் ஜலசந்தியில் நிலவும் முடக்கத்தை உடைக்கவும் அமெரிக்க நலன்களை பாதுகாக்கவும் இந்த உயரடுக்கு படைப்பிரிவை நிலைநிறுத்துவதற்கு
என்பது குறித்து பென்டகன் தீவிரமாக விவாதித்து வருகிறது. எந்த நேரத்திலும் எங்கு வேண்டுமானாலும் மிக விரைவாக போரிடக்கூடிய வல்லமை படைத்த இந்த படை களமிறங்குவது போரின் போக்கை மாற்றும் என கருதப்படுகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியாக வாஷிங்டன் தரப்பிலிருந்து 15 அம்சங்கள் அடங்கிய புதிய அமைதி திட்டம் ஒன்று தெஹ்ரானுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதில் அணுசக்தி ஒப்பந்தம், ஹோர்முஸ் ஜலசந்தி திறப்பு மற்றும் பொருளாதார தடைகள் நீக்கம் குறித்த முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து பேசி வந்தாலும் மறுபுறம் பென்டகன் தனது அதிநவீன படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அமெரிக்கா கொடுப்பதையே காட்டுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நேரடி சந்திப்பை நடத்த தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. துருக்கி, எகிப்து மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து அடுத்த 48 மணி நேரத்திற்குள் அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகள் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இந்த சந்திப்பில் பங்கேற்க ஈரான் ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்துள்ளது. ட்ரம்பின் மருமகன் யாரெட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் விரும்பவில்லை. மாறாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸுடன் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக பேச தயார் என ஈரான் அறிவித்துள்ளது. ராஜதந்திர வட்டாரங்களில் யாரெட் குஷ்னர் மீது நிலவும் அதிருப்தி அல்லது துணை அதிபர் அளவிலான ஒரு உயர்மட்ட சந்திப்பையே ஈரான் எதிர்பார்ப்பது இதன் பின்னணியில் இருக்கலாம் என கருதப்படுகிறது. பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் ட்ரம்ப் நிர்வாகம் தனது இராணுவ வலிமையை குறைக்கவில்லை. சுமார் 1500 வீரர்கள் அடங்கிய இந்த உயரடுக்கு படைப்பிரிவு மேற்கு ஆசியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இவர்கள் ஒரு பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதில் கைதேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் குறித்து பேசிய ட்ரம்ப், அவர் ஒரு போர் வீரர், எங்களோடு இணைந்து போரிடுகிறார் என தெரிவித்துள்ளார். இது வளைகுடா நாடுகளின் நேரடி பங்கேற்பை உறுதிப்படுத்துகிறது. பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு அமெரிக்கா அனுப்பியுள்ள 15 அம்ச திட்டம் இப்போது ராஜதந்திர மேசையில் உள்ளது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் இஸ்லாமாபாத்தில் இணக்கம் ஏற்படுமா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரியவரும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் ஒரு நெருக்கடியான கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை இப்பிராந்தியத்தில் உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து தனது 88வது கட்ட ஏவுகணை தாக்குதல்களை தொடுத்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல் படி IRGC பின்வரும் இடங்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியுள்ளது. தலைநகர் டெல் அவிவ், வடக்கு இஸ்ரேலில் உள்ள இராணுவ தளங்கள், கிரியாத் ஷ்மோனா மற்றும் பினே பிராக் ஆகிய பகுதிகள் பலத்த தாக்குதலுக்குள்ளாகியுள்ளன. ஈரானுக்கு அண்மையில் உள்ள குவைத், ஜோர்டான் மற்றும் பக்ரைனில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும் ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன. குவைத்தில் ஆளில்லா விமானங்கள் உட்கட்டமைப்புகளை தாக்கி விமான நிலையத்தில் தீயை மூட்டியது உட்பட ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெற்கு லெபனானின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் பயன்படுத்தி வரும் வடக்கு இஸ்ரேலிய தளங்களை தங்களது ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கியுள்ளதாக IRGC தெரிவித்துள்ளது. இது லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு நேரடி பதிலடியாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். ஏற்கனவே 1500 வீரர்களை கொண்ட 82வது வான்வழி படைப்பிரிவை பென்டகன் தயார் நிலையில் வைத்துள்ளதால் அமெரிக்க தளங்கள் மீதான இந்த தாக்குதலுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் மிக கடுமையான பதிலடியை கொடுக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் 26வது நாளை எட்டியுள்ள நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ஒரு சக்தி வாய்ந்த புயல் தாக்க உள்ளதாக வானிலை முன்னறிவிப்புகள் தெரிவிக்கின்றன. இது ராணுவ நடவடிக்கைகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. இன்று புதன்கிழமை இஸ்ரேல் மற்றும் லெபனானில் இடியுடன் கூடிய மழை தொடங்கும். புயல் வலுப்பெற்று சவுதி அரேபியா, கத்தார், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தை தாக்கும். ஈரானின் சில பகுதிகளில் கடுமையான மழை மற்றும் மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு ஏற்படும். சனிக்கிழமை வரை இந்த புயலின் தாக்கம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துபாய் மற்றும் அபுதாபி போன்ற நகரங்களில் ஒரு அங்குலத்திற்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். இது அந்நகரங்களின் சராசரி ஆண்டு மழை வீழ்ச்சியில் 1/3 ஒரு பங்காகும். அரேபிய பாலைவனத்தை கடந்து செல்லும் போது கடுமையான புழுதி புயல் வீசும். இதனால் பார்வை தெளிவு முற்றிலும் குறைந்து வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ட்ரோன் நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படும். மணிக்கு 60 மைல்களுக்கு மேல் வேகத்தில் வீசும் காற்றால் தற்காலிக இராணுவ தளங்கள் மற்றும் குடியிருப்புகள் பாதிக்கப்படலாம். ஈரானில் உள்ள எண்ணெய் வளங்கள் மற்றும் எரிசக்தி ஆலைகள் மீதான தாக்குதல்களால் வளிமண்டலத்தில் படிந்துள்ள கரும்புகை இந்த மழையுடன் இணைந்து கருப்பு மழையாக பெய்யும் அபாயம் உள்ளது. இது சுற்றுச்சூழல் மற்றும் குடிநீர் ஆதாரங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது.
இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.